என்னுடைய பேர் ஸ்வேதா. என்னுடைய பேஷன் மூவிஸ், சீரியல்ஸ் இது மாதிரி சினிமால நடிக்கிறது தான். இதுக்காக தான் நான் ஊர்ல இருந்து வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நிறைய சீரியல்ஸ், மூவிஸ்ல நல்ல ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி நல்லா போயிட்டு இருந்த சினிமா லைஃப்ல திடீர்னு ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. நான் ஒரு சீரியல்ல கமிட் ஆயிருந்தேன். அதுல எனக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு மூவிலையும் கமிட் ஆயிருந்தேன். அதுல எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி வர வாய்ப்பு எல்லாமே தட்டி போக ஆரம்பிச்சது. எப்பவுமே பிஸியா இருந்த என்னோட லைஃப்ல ஒர்க்கே இல்லாத நாள் நினைச்சே கூட பார்க்க முடியல. இதனால நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணேன். நான் நிறைய மூவிஸ், சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து, எப்படி உனக்கு மட்டும் நிறைய சான்ஸ் கிடைக்குது, நல்லா நடிக்கிற, நல்லா சம்பாதிக்கிற இப்படி சொன்னாங்க. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடல. என் அம்மாக்கு கால் பண்ணி சொன்னேன், எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் தட்டி போயிட்டு இருக்குன்னு. அதுக்கு அம்மா சொன்னாங்க, இதுக்கு காரணம் உன் கூட இருக்கிறவங்களுடைய கண்டிஷ்டியும் பொறாமையா கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. இதனாலதான் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. என்னடா இது, நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்ப வர வாய்ப்புகள்லாம் தட்டி தட்டி போயிட்டு இருக்கேன்னு ரொம்ப கஷ்டத்தோட மனக்கவலையோட இருந்தேன். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஆன்லைன்ல கந்திஷ்டி மகா கவசத்தை பார்த்தேன். உடனே ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த கந்திஷ்டி மகா கவசத்துல 5 பரிகார மூட்டையும், கஜமுக டாலரும், ஒரு குபேர பொக்கிஷமும் இருந்துச்சு. அதுல இருந்த கஜமுக டாலரை நான் போட்டுக்கிட்டேன். 5 பரிகார மூட்டைய 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசையிலையும் என்னை சுத்தி என் வீட்டு முன்னாடி வச்சு எரிச்சிட்டேன். இந்த கவசத்துல இருக்கிற குபேர பொக்கிஷத்தை என் வீட்டு வாசல்ல மாட்டின உடனே நல்ல படத்துல நல்ல ரோல் கிடைச்சது. முன்ன வாங்கின சம்பளத்தை விட இப்ப அதிக சம்பளம் வாங்குறேன். இப்பெல்லாம் முன்ன மாதிரி சீரியல்ஸ், மூவிஸ்ல சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் கந்திஷ்டி மகா கவசம் தான். கந்திஷ்டிங்கிறது பிறந்த குழந்தையிலிருந்து நாட்டையே ஆளக்கூடிய ராஜாக்கள் வரை, ஏன் கோயில்ல இருக்கக்கூடிய கடவுளுக்கு கூட படக்கூடியதுதான் இந்த கந்திஷ்டி. அதனாலதான் இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமா இந்த கந்திஷ்டிய பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. பல நாட்டை ஆண்ட ராஜாக்கள் கூட சாம்ராஜ்யத்தை இழந்து தவிச்சதை நம்ம பார்த்திருக்கோம். நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ற கோவில்கள் கூட வலுவிழந்து இருக்கிறத நாம பார்த்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கொடிய கந்திஷ்டி தான். இந்த கந்திஷ்டி படக்கூடாதுன்றதுக்காக தான் திருவிழா முடிஞ்ச உடனே கடவுளுக்கே சுத்தி போடுறாங்க. கடவுளுக்கே இந்த நிலைமைன சாதாரண இந்த மனுஷனுக்கு சொல்லவா வேணும்? எத்தனை இடத்துக்கு போறோம், எத்தனை மனிதர்களை பார்க்கிறோம், எல்லாரு கண்ணு ஒரே மாதிரி இருக்குமா? ஒருத்தர் கண்ணு சுடும், உங்க வளர்ச்சியை தடுத்துரும், உங்க செல்வத்தையே அழிச்சிடும்.